வெற்றியின் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். இன்று 25/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி 10 வியாழக்கிழமை. வளர்பிறை பஞ்சமி திதி காலை 11:24 மணி வரை, அதன் பின் சஷ்டி திதி. அவிட்டம் நட்சத்திரம் காலை 6:40 மணி வரை, அதன் பின் சதயம் நட்சத்திரம். சித்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராஷ்டமம் கடகம். பொது சஷ்டி விரதம். சூரிய உதயம் காலை 6:32 மணி. அஸ்தமனம் மாலை 5:54 மணி. சந்திர உதயம் காலை 10:26 மணி. அஸ்தமனம் இரவு 10:35 மணி. மேஷம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை. அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். மனசங்கடம் நீங்கும். உங்களுடைய வெளியூர் பயணம் நன்மையில் முடியும். ரிஷபம் ராசி என்பர்களே, நன்மையான நாள். வியாபாரம் செய்யும் இடத்தில் சிறு மாற்றம் செய்வீர். பணியாளர் ஒத்துழைப்பால் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழிலாளர் நிலை உயரும். போட்டிகளை சமாளித்து நீங்கள் மேற்கொண்ட வேலையில் வெற்றி காண்பீர். உங்கள் செயல் லாபம் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிதுனம் ராசி என்பர்களே, அதிர்ஷ்டமான நாள். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். பெரியோர் உதவி கிடைக்கும். மேற்கொள்ளும் முயற்சி நன்மையாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். தந்தை வழி உறவினர் மூலம் தக்க உதவி கிடைக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். எண்ணம் நிறைவேறும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வரும். கடகம் ராசி என்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். மனதில் இனம் புரியாத குழப்பம் உண்டாகும். குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். வீண் பிரச்சனை தேடி வரும். நம்பிக்கையுடன் மேற்கொண்ட வேலை இழுபறியாகும். அலுவலகத்தில் அதிகாரியால் நெருக்கடி அதிகரிக்கும். பயணத்தில் கவனம் தேவை. உங்கள் தொழில் ரகசியங்களை தெரிந்து கொள்ள சிலர் முயற்சிப்பர். பேச்சில் கவனம் அவசியம். புதிய முயற்சி இன்று வேண்டாம். சிம்மம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும். நினைப்பது நடக்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும். ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர். எதிர்பார்த்த பணம் வரும். கன்னிராசி அன்பர்களே, நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை சாதித்து முடிப்பீர். முயற்சியில் வெற்றி உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். வழக்கு சாதகமாகும். செய்து வரும் தொழிலில் அக்கறை செலுத்துவீர். வருமானம் உயரும். உங்கள் தேவை நிறைவேறும். வெளியூர் பயணம் லாபம் தரும். துலாம் ராசி அன்பர்களே, செயலில் லாபம் காணும் நாள். பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர். மன நிம்மதி உண்டாகும். தொழில் புரியும் இடத்தில் சாமர்த்தியமாக செயல்படுவீர். செல்வாக்கு உயரும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். விருச்சிகம் ராசி என்பர்களே,
எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். தாய் வழி உறவினர்கள் வழியே முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். வருவாயில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலையை கையில் எடுத்து வெற்றி காண்பீர். நிதிநிலை உயரும். பெரியோர் ஆலோசனையை ஏற்பது நல்லது. தனுசு ராசி என்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். முடியாது என்று மற்றவர்கள் கைவிட்ட வேலையை முடித்து காட்டுவீர். வருவாய் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நம்பிக்கை அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பீர். வியாபாரத்தை விரிவு செய்வதற்குரிய வேலைகளில் இறங்குவீர். எடுத்த வேலை வெற்றியாகும். மகரம் ராசி என்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் முயற்சி லாபமாகும். சாதுரியமாக பேசி வேலைகளை முடிப்பீர். எதிர்பார்த்த தகவல் வரும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வருவாய் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பீர். கும்பம் ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. உழைப்பிற்குரிய லாபம் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும். எண்ணத்திற்கு மாறாக சில செயல் நடைபெறும். நட்புகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது. பிறரை அனுசரித்து செல்வதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மீனம் ராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத செலவு தோன்றும். ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும். உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. வேலைபளு அதிகரிக்கும். மனம் சோர்வு அடையும். மறைமுக எதிரிகளால் சங்கடம் உண்டாகும். பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வழக்கமான வேலைகளிலும் நெருக்கடி தோன்றும். புதிய முயற்சி இன்று வேண்டாம். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்க்கவும்.